ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ஸ் கிச்சன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், கிச்சன் தேவையான டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறப்ப ஒரு டப்பா கேஸ் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம கீழே பேப்பர் நியூஸ் பேப்பரும் இல்லாட்டி டிஷ்யூ பேப்பரோ எது வேணாலும் போடலாம். நான் நியூஸ் பேப்பர் தான் போட்டிருக்கேன். நியூஸ் பேப்பர் ஒரு பீஸ் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு காம்பை கிள்ளிட்டு அதில் வச்சு போடுங்க. போட்டுட்டு அதை எல்லா பச்சை மிளகாயும் போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே ஒரு பேப்பர் எடுத்து வைங்க. அப்படி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 10 நாள் வர கெட்டு போகாமல் இருக்க வேண்டியது. கூட 10 நாள் தாங்கும், 20 நாள்னாலும் தாங்கும். நீங்கள் வச்சு பாருங்கள், அதே கலர் இருக்கும், மாறாமல் இருக்கும். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாமா? செகண்ட் டிப் இஞ்சி டிப்ஸ் பார்க்கலாமா? இஞ்சி நம்ம வீட்டு சீசன் அப்போ நிறைய கிடைக்கும். அப்போ நம்ம நிறைய வாங்கி அதை துருவி நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அந்த காய வச்சு அந்த பொடியை ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, வெளியே வச்சாலும் சரி, எதில் வச்சாலும் அந்த இஞ்சி எடுத்து நம்ம குருமா பண்ணும்போதோ இல்லை டீ போடும்போதோ எதுக்கு இந்த அர்ஜெண்ட்டாக நமக்கு தேவைப்படுறப்போ அந்த இஞ்சி தூள் இருக்குதுல்ல, அதை மட்டும் போடுங்க. போட்டிங்கன்னா அதே டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குருமாக்கெலாம் போட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாமா? அடுத்த டிப் நம்ம உப்பெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். நம்ம டைனிங் டேபிளில் போட்டு வச்சுருப்போம். மழை காலத்தில் என்ன பண்ணும், அது நம்ம கொட்டினா கூட வராது, ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படி நம்ம ஈரப்பதமாக வராமல் இருக்கிறதுக்கு அது கூட கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்குங்க. ஒரு 5-6 போட்டால் போதும். அந்த மாதிரி அரிசி போட்டு மூடி வைங்க. அந்த ஈரப்பதமும் வராது, நம்ம கொட்டினா நல்லா வரும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை முறையாக பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இட்லிக்கு நம்ம மாவு ஊற்றுறப்ப இட்லி சட்டியில் தண்ணி கொதித்த பிறகு நம்ம மாவு ஊற்றி வைங்க. அப்போ இட்லி சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம எந்த ஷேப்பில் ஊற்றுறோமோ அந்த ஷேப்பும் அப்படியே கலையாமல் இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாமா? அடுத்த டிப்பு, நம்ம வெங்காயம்லாம் வாங்கிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம வேறு தட்டில் எதுலேயுமே போட்டு வைக்காமல் நல்லா கவர்லேருந்து அப்படியே கொண்டு வச்சிடக்கூடாது. வந்ததுமே நம்ம எடுத்து முறம் இருந்தாலும் சரி, ஏதாச்சும் நமக்கு வெங்காயம் போடுறதுக்குன்னு நம்ம ஓட்டையாக இருக்கிற மாதிரி பாக்ஸ் அடிச்சுக்கோங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா அதில் காற்று போகிற மாதிரி இருக்கட்டும். அப்போ தான் வெங்காயம் கெட்டு போகாமல் இருக்கும். அதேமாதிரி வெங்காயமே உருளைக்கிழங்கையும் ஒன்றா சேர்த்து வைக்காதீங்க. அப்படி சேர்த்து வச்சாலும் கெட்டு போயிடும். அது தள்ளி இது தள்ளி வைங்க. வெங்காயம் எப்போதுமே காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கிச்சன் கொஞ்சம் அடசலாக இருந்தோன்னா கிச்சனுக்குள்ளே வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வெளியே வைங்க. அப்படி வச்சிங்கன்னா வெங்காயம் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி கூட நீங்கள் வெளியே வச்சே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அங்கே வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியே காத்தோட்டமாக வைங்க. அதுவே நமக்கு 10 நாளைக்கு மேலே தாங்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீ. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாமா? அடுத்த டிப் சப்பாத்திக்கு நம்ம மாவு பண்ணணும்ல, சாம்பார் வெங்காயம் கூட நம்ம வாங்கி வைக்கும்போது மொத்தமாக வாங்கி சீசன் கம்மியாக இருக்கிறப்ப மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்த டிப்பு மீன். நம்ம மீன் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம நாளைக்கு நம்ம இன்றைக்கி வாங்கி வச்சுட்டு நாளைக்கு குழம்பு வைக்கணும் அப்படின்னு நினச்சா க்ளீன் பண்ணாமல் அப்படியே ஃப்ரீசரில் தூக்கி போடுங்க. ஒரு பாக்ஸில் போட்டு மூடி அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் தூக்கி போட்டு அடுத்த நாள் நீங்கள் செய்கிறப்ப க்ளீன் பண்ணி செய்யுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா மீன் டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். நம்ம எப்படி வாங்கி வச்சு ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். க்ளீன் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சோம்னா அந்த டேஸ்ட்டு எல்லாமே மாறிடும். குழம்பு டேஸ்ட்டே மாறிடுது அடுத்த நாள் செய்கிறப்ப. நீங்கள் அப்படி செய்யாதுங்க. க்ளீன் பண்ணாமல் ஒரு பாக்ஸு ஏதாவது பிளாஸ்டிக் டப்பாவோ எதுனாலும் சரி அதில் போட்டு நல்லா மூடி வைங்க. மூடி வச்சு அடுத்த நாள் நம்ம என்றைக்கு செய்கிறோமோ 2 நாள் கழித்து கூட செய்யலாம், ஒன்றும் ஆகாது. 2 நாள் கழித்து எடுத்து க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ண உடனே குழம்பு வச்சுருங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும், அதனோட சுவையும் மாறாமல் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா?
எல்லார் வீட்லேயும் சப்பாத்தி செய்வோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சீக்ரெட்டாக கூட இருக்கலாம். சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசையும் போது 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க. அப்படி 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் சுட்டிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக மிருதுவாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் ரஃப் ஆகாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.